ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் மாவு எடுத்துருக்கிறேன். இது நேற்றைக்கு அரைச்சி புளிக்க வச்ச மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவு கண்டிப்பாக ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாவில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ஏன்னா பச்சையாக போட்டோன்னா அந்த பச்சை வாடை வரும். அதுக்காக கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லாவே கலந்துடுவோம். உப்பு எதுவும் போட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கிறோம். மாவில் உப்பு போட்டு தான் புளிக்க வச்சது, அதனால் உப்பு எதுவும் தேவையில்லை. நல்லா கலந்து விடுங்க. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கூட வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. பாருங்கள் பணியார சட்டி எடுத்துருக்கிறேன், குழி பணியார சட்டி. இதில் அந்த குழியில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் உங்கள் விருப்பம் தான். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நெய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வைக்கக்கூடாது, அப்போ தான் பொறுமையாக வேகும். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவு இந்த அளவு கட்டியாக இருக்கணும், அப்போ தான் அந்த கரெக்டாக எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் அழகாக வரும். ஊற்றும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. பணியாரம் கரெக்டாக சூப்பராக வரும். இப்போ எல்லா குழியிலையுமே இந்த மாவு ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி அழகாக வெந்து வரும். பாருங்கள் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல, அழகாக பந்து மாதிரி சூப்பராக வந்துருச்சு. சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி அழகாக வரும், பந்து மாதிரி. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் அழகாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆக்சுவலாக இட்லி செய்கிறதுக்காக மாவு அரைச்சி வச்சதான். அப்போ தான் திடீர்னு சரி ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம இட்லி தோசை எப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது சாப்பிடும்போது இது குழம்பு ஊற்றி சிக்கன் மட்டன் எந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் அடுத்த வாட்டி மாவு அரைக்கும் போது வீட்டில் இந்த பணியாரம் ஆச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.